வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2010ல வெளியான கார்த்திக் காலிங் கார்த்திக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வாழ்க்கையே வெறுக்கிறாரு, சூசைட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்னால அவரோட வாழ்க்கையே மாறுது. எப்படின்றத இந்த படத்தோட கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. இதுல அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தம்பியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல தம்பியை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தான் கனவா வருது. நம்ம ஹீரோ பேர் தான் கார்த்திகா இருக்கும். இப்ப காலையில முடிச்ச ஹீரோ இருக்காருல, வேலைக்காக இந்த இடத்துல ரெடிலாம் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட செல்போன் இல்ல, லேண்ட்லைன் மட்டும் தான் இருக்கு. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவரோட ஹவுஸ் ஓனர் பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவர் அட்வான்ஸா 50,000 ரூபாய் தந்திருப்பாரு. அதுல ஒரு 10,000 ரூபாய் செலவாயிருச்சு, வீட்டுக்கு தான் நான் ரெடி பண்றதுக்கு செலவு பண்ணேன்னு சொல்றாரு. இது வீட்டுக்கு என் காசுல இருந்து செலவு பண்ணீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என்னப்பா உன் காசுன்னு பேசுற, உனக்காக தானே செலவு பண்ணிருக்கேன், அதனால இன்னும் 10,000 ரூபாய் அட்வான்ஸா நீ சீக்கிரமா தரணும், ஒரு வாரம் தான் உனக்கு டைம்னு சொல்றாரு. ஹீரோவால எதிர்த்துலாம் பேச முடியல. சரி சரி நான் தந்துடுறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எல்லாருமே ஆபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துடுறாரு. லேண்ட் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவர் வேலை பார்க்கறாரு போல. இப்ப பியூன் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பியூன் கூட நல்ல போன் வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட போன் இல்ல. ஏன் சார் போன் வாங்க வேண்டியதானேன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, இதோட டவர்னால நமக்கு பாதிப்புலாம் ஏற்படும், அதனால தான் நான் யூஸ் பண்றது இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன பூமர் மாதிரி பேசுறாருன்ற மாதிரி அந்த பியூனை ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். இப்ப ஆஷிஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த வேலையை முடிச்சிருன்ற மாதிரி ஃபைல தராரு. ஏற்கனவே எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. நான் சொல்லப்பா, பாஸ் தான் முடிக்க சொன்னாருன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப பாஸ்மே உள்ள கூப்பிட்டு பேசுறாரு. ஆக்சுவலா இடம் விக்கிறது தானே வேலை, நீ ஒரு இடம் கூட விக்கல, எப்பதான் விப்பன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி நான் மேக்சிமம் ஃபைல் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன், ஃபைல் ஒர்க் வந்துகிட்டே இருக்கு, அதனால தான் விற்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு தேவையில்லாம நீ காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, சீக்கிரமா இடத்த சேல்ஸ் பண்ணும், அப்படி இல்லையா இந்த வேலையை விட்டு துரத்தி விட்டுருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ எதுவுமே பேசாம அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. ஹீரோ இங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க சொனாலின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாங்க. அந்த பொண்ணு ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இவர் பேசினது இல்ல. அந்த பொண்ணு சீனியர் போல தனியா ஒரு ரூம்லாம் தந்திருக்காங்க. அங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போர்ட்லாம் இருக்கு. ஆனா இவங்க அந்த இடத்துலயே நின்று ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் இவர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ற மாதிரிலாம் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மெசேஜ் பண்றதுக்கு தான் இவருக்கு தைரியம் இல்லல்ல. அதனால என்ன பண்றாருன்னா, சேவ் as டிராஃப்ட் அப்படின்ற மாதிரி டிராஃப்டா சேவ் பண்ணிடுறாரு. சொனாலி யார்கிட்டயும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆஷிஷும் இந்த இடத்துல மெசேஜ் பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தான் சேட் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப சொனாலி இவரை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. நம்மளை பார்த்து எதுக்கு சிரிக்கிறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி ஆஷிஷ் தான் இருக்காரு. அவரை பார்த்து தான் இவங்க சிரிச்சிருக்காங்க. இப்ப அவங்களோட வாட்ச் ஒர்க் ஆகல போல. வாட்ச்ல டைமை சரியா வைக்கணும்ல, டைம் என்னன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. நம்ம கிட்டயா கேக்குறாங்கன்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவன் டைமே சொல்ல மாட்டான்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ அந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் உடையவர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு டாக்குமெண்ட் வேலையை முடிக்கணும், நைட் உட்காந்து முடின்ற மாதிரி சொல்றாரு. இவரால மறுக்கவும் முடியல. இவர் நைட்டு முழுக்க உட்காந்து முடிச்சிடுறாரு. காலையில வீட்டுக்கு லேட்டா தான் வந்திருப்பாரு. இப்ப காலையில பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. கார்த்திக் 2 டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னேன், ஒன்னு தான் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நீங்க ஒன்னு தான் பண்ண சொன்னீங்கன்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. நீ சரியான உதவாக்கற கார்த்திக் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. கோவப்பட்ட கார்த்திக் இருக்கார்ல, போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அவசரப்பட்டு போனை உடைச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. காலையில சீக்கிரமா வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப பாஸ் இருக்கார்ல, சைட்டுக்கு வான்ற மாதிரி இவரை கூட்டு போறாரு. போற வழியில பாஸுக்கு போன் கால் வருது. பேசுறாரு. அந்த இடம் தானே, உங்களுக்கே நான் முடிச்சு தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்கும். அதை பத்தி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா இருன்ற மாதிரி சொல்றாரு. எப்படியாவது இடத்த வித்தா போதும்ன்ற மாதிரி தான் பாஸ் நினைக்கிறாரு. இப்ப பாஸுக்கு வேற ஒரு வேலை வந்துருது போல. கார்த்திக் நீ இங்கேயே இறங்கிக்கோன்ற மாதிரி வழியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோ போன் வேற வாங்கணும்ல, பக்கத்துல ஒரு கடையை பாக்குறாரு. அந்த இடத்துல வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி அவருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் பத்தி இவர் சொனாலியை பாக்குறாரு. சொனாலி தனியா வரல, ஆஷிஷ் கூட விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவருமே இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாரு.
இப்ப கேஷா கார்டான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இவருமே போனை விலை கொடுத்து வாங்கிடுறாரு. இந்த இடத்துல பிக்ஸ்லாம் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் ஹீரோக்கு ஒரு கனவு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அண்ணன் எப்ப பாரு ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. ஹீரோவும் அண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக புடிச்சு தள்ளி விட்டு ஓடுறாரு. அப்படி தள்ளி விடும் போது அண்ணன் இருக்காருல, பக்கத்துல இருக்க கிணத்துல போய் விழுந்துடுறாரு. நம்மளால அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. இன்னுமே ஹீரோக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு போல. அதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. அதனால அப்பப்ப டாக்டர் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வருவாரு. உங்க அண்ணனை நீங்க வேணும்ட்டே தள்ளி விடல, இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட், இதுக்காக இன்னும் எவ்வளவு வருஷம் தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, முதல்ல அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை ரொம்ப வளர்த்துக்கோங்க. அதனால தான் நீங்க எல்லா இடத்துலயுமே பேசுறதுக்கு தயங்குறீங்க. நான் சொல்றது புரியுதான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் புரியுது புரியுதுன்ற மாதிரி தலையாட்டுறாரு. பாஸ் கிட்ட கொஞ்சமாவது எதிர்த்து பேசணும்னு யோசிக்கிறாரு. பாஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. பாஸ், முதல்ல நீங்க ஒரு டாக்குமெண்ட் தான் ரெடி பண்ண சொன்னீங்க, ஆனா 2 தான் நான் சொன்னேன்னு போய் சொல்றீங்க. உண்மையிலேயே நீங்க 1 தான் சொன்னீங்கன்னு சொல்றாரு. இப்ப பாஸுமே 1 தான் சொன்னேன், இப்ப என்னடா அதுக்கு அப்படின்ற மாதிரி கோபமா கேக்குறாரு. என்கிட்டயே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வேலையில இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் பயங்கரமா இவரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. என்ன பாஸ் திட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே இவரை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சோனாலியே இவரை பாக்குறாங்க. சோனாலி முன்னாடி திட்டு வாங்குறமேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அப்ப சோனாலி இருக்காங்கல்ல, இது யாரு, புதுசா சேர்ந்த பையனா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஆஷிஷ் கிட்ட கேக்குறாங்க. இவன் 4 வருஷமா இங்கதான் வேலை பாக்குறான்ற மாதிரி ஆஷிஷ் சொல்றாரு. சோனாலி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது ஹீரோவோட காதுலயும் கேக்குது. நம்ம இந்த வேலையில இருக்கிறது கூட சோனாலிக்கு தெரியல, அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்திருக்கோம்னு யோசிக்கிறாரு. இப்ப சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ தன்னோட ரூமை விட்டே வெளியே வர மாட்டாரு. அந்த ஓனருமே காசு வாங்குறதுக்காக கதவை தட்டுறாரு. அப்ப கூட இவர் கதவை திறக்க மாட்டாரு. 2-3 நாட்கள் ஓடிடுது. இன்னைக்குதான் ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். விஷஸ சொல்றதுக்காகவாது யாராவது கால் பண்றாங்களான்னு வெயிட் பண்றாரு. அதுக்கு கூட யாருமே கால் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வாழணும், பேசாம இறந்து போயிடலான்ற மாதிரி தூக்க மாத்திரைய மொத்தமா போடுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. யாரா இருக்கோன்ற மாதிரி இவருமே போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. நான் கார்த்திக் பேசுறேன் அப்படின்ற மாதிரி எதிர இருக்கவங்க பேசுறாங்க. இவரோட வாய்ஸ்லயே பேசுறாங்க. யாரு, விளையாடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் இருக்கான்ல, இது உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும்னு தெரியும், ஆனா நான் தான் பேசுறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவரால இதை சுத்தமா நம்பவே முடியல. யாரோ நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு போனை இந்த இடத்துல வச்சிடுறாரு. வந்த காலை பத்தி எல்லாம் விசாரிக்கலாம். அந்த மாதிரி விசாரிக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நேத்து நைட் எனக்கு ஒரு கால் வந்தது, எங்க இருந்து அந்த கால் வந்ததுன்றத பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. செக் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து நைட் உங்களுக்கு காலே வரலன்னு சொல்றாரு. இது காலே வரலையா, அப்புறம் எப்படி நம்ம போன்ல பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. போன் திரும்பி வருமான்ற மாதிரி போனையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இருட்டினதுக்கு அப்புறம் 6 மணிக்கு இவருக்கு போன் கால் வருது. இவருமே பொறுமையா அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. நான் கார்த்திக் பேசுறேன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. உண்மையில நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்றன்ற மாதிரி இவரு கேக்குறாரு. கார்த்திக், இன்னுமா உனக்கு புரியல, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் சொல்றதை மட்டும் கேளு, உன்னோட லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும்ன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. சரி என்ன பண்ணணும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு சில ஐடியாவெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. சரி நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. எனக்குன்னு இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா இந்த இடத்துல எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, என்னப்பா 10,000 ரூபாய் தான்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்கு 10,000 ரூபாய் தரணும், ஏற்கனவே வீட்டுல கிச்சன்ல ப்ராப்ளம் வரும்போது நான் தான் ரெடி பண்ணேன், அதுக்கு 25,000 ரூபாய் செலவாச்சு, சொல்ல போனா நீங்க தான் எனக்கு 15,000 ரூபாய் தரணும்னு கேக்குறாரு. நான் தரணுமான்ற மாதிரி அந்த ஓனர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அந்த ஓனர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரொம்ப வருஷமா கட்டாம இருப்பாரு, அதை பத்தி எனக்கு தெரியும், நான் கம்ப்ளைண்ட் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன இவன் மிரட்டுற மாதிரிலாம் பேசுறான்ற மாதிரி அவரும் ஷாக் ஆயிடுறாரு. நீ காசே தர தேவையில்லைன்ற மாதிரி இங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. பரவாயில்லையே, அவன் சொன்ன மாதிரி பேசணும்னு இவர் பயப்படுறாரு. இந்த மாதிரிதான் கான்பிடென்ட்டா பேசணும் போலன்னு கார்த்திக்கும் யோசிக்கிறாரு. கார்த்திக்கும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு கடைக்கு வந்து இவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்துறாரு. அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது சின்ன பசங்க நடந்து போறதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. திரும்பி இவரோட அண்ணன் ஞாபகம் இவருக்கு வந்துருது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த கார்த்திக் 6 மணிக்கு கால் பண்ணிட்டாரு. கார்த்திக், நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமான்ற மாதிரி அந்த கார்த்திக் சொல்றாரு. அதாவது அண்ணனை தள்ளி விட்டு இவர் போனாரு பாத்தீங்களா, அண்ணன் அப்பெல்லாம் விழுந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி அட்டாக் பண்றதுக்காக ஒரு கயிறை எடுக்கிறதுக்கு போயிருப்பாரு, அப்பதான் விழுந்திருப்பாரு. சோ இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, உன் அண்ணன் தப்பு தான் இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் சொல்லுது. இதனால ஹீரோவும் குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வந்துடுறாரு. மறுநாள் ஆபீஸுக்கு செம்ம மாசா வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் ஆளே மாறிட்டான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நேரா பாஸ் ரூமுக்கு தான் வராரு. அந்த வாய்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறாரு. அதாவது பாஸுக்கு ஒரு அஃபேர் இருக்கும், அதை பத்தி நான் உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லவான்ற மாதிரி மிரட்டுறாரு. உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி பாஸ் லைட்டா பயத்தோட கேக்குறாரு.
நான் இல்லாத போது நிறைய வேலை நடந்திருக்கோம்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுங்கன்ற மாதிரி இவருமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ல ஏகப்பட்ட தப்பு இருக்கு. இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துக்கு போகும்போது பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டாரு. அப்படியா, நீங்க செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாஸுமே கால் பண்ணி செக் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. இந்த ஆபீஸ்ல என்ன தவிர யாருக்குமே இந்த டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணவே தெரியாது. எல்லாருமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் இல்லாம இந்த ஆபீஸ்ல நீங்க கஷ்டம் தான் பட போறீங்க. ஒழுங்கா என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப பாஸுமே ஓரளவுக்கு இறங்கி வராரு. கார்த்திக் போகாத, இந்த இடத்துலயே வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே தந்த சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகமா தரணும்னு சொல்றாரு. இது 4 மடங்கான்ற மாதிரி அந்த பாஸ் ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, எனக்குன்னு தனி ரூம் தரணும்னு சொல்றாரு. பாஸ் அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உங்களோட அஃபேரை பத்தி உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவான்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. இல்ல நான் தந்துடுறேன்ற மாதிரி பாஸ்மே இந்த இடத்துல சொல்றாரு. சோனாலிக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இவருக்கும் ஒரு ரூமை தந்துடுறாங்க. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப திரும்பி அந்த கார்த்திக் கிட்ட போன்ல பேசுறாரு. இவருக்கு சோனாலியை ரொம்ப பிடிக்கும்ல, நான் எப்படி அவகிட்ட லவ்வ வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு முன்னாடி முதல்ல ஆஷிஷை நீ பிரிச்சாகணும். ஆஷிஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதை மறைச்சுதான் ஏமாத்திட்டு இருக்கான். நீ ஆஷிஷ் கிட்ட இருந்து அவளை பிரிக்கிற வேலையை பாருன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப ஆஷிஷ் லிப்ட்ல வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவும் ஆஷிஷ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. வந்தவர் ஒய்ஃப் குழந்தைலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாரு. இதை கேட்டோன்னா ஆஷிஷ் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒய்ஃப் இருக்கிறத இவர் மறைச்சுதான் வச்சிருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு தெரியும், சோனாலி கிட்டயும் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சோனாலி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. இவ்வளவு நாளா ஒய்ஃப் இருக்கிறத மறைச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணது ஹீரோ தானே, அதனால ஹீரோக்கு ஃபார்மலா தேங்க் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ இதுதான் சாக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட க்ளோஸா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா பழகலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் லவ்வுக்கு தான் அடி போடுறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. இப்பதான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருக்கேன், இன்னொன்னு ஏமாற நான் தயாரா இல்ல, சாரின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. என்கிட்ட இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவருமே கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்றாரு. கார்த்திக் ஒரு ஐடியா தராரு. இப்ப மறுநாள் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்கு மெயில் மூலியமா சாட்லாம் பண்றாரு. அதை பார்த்து அவங்களுமே கோவப்படுறாங்க. எதுக்காக எனக்கு இந்த மாதிரி மெயில் அனுப்பியிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ பேசக்கூடாதுன்னு தானே சொன்ன, மெயில் அனுப்பலாம்ல, அதுக்காக தான் மெயில் அனுப்பி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ அப்படியா, இதுக்கப்புறம் மெயிலும் அனுப்பாது அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் இவர் போர்டெல்லாம் காமிச்சு பேசுறாரு. அங்க நிறைய போர்டு இருக்கும்ல, அது மூலியமா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அவங்க ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது அது மூலியமா கம்யூனிகேட் பண்றாரு. போக போக இவங்களுக்குமே பிடிக்குது. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவர் வெளியே கூப்பிடும் போது வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. லைட்டா இவங்க 2 பேருமே பழகிறத நமக்கு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு சம்பளம் அதிகமா கிடைக்குதுல, வேற ஒரு வீட்டுக்கு மாறிடுவாரு. அந்த வீட்டுல பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்கு, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நீலுன்ற மாதிரி ஒரு கசின் சிஸ்டர் இருப்பாங்க. எதர்ச்சியா இவங்க 2 பேரை வெளியே வச்சு பாக்குறாங்க. யாரா இது, லவ் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மட்டும் ஃபுட் எல்லாம் வாங்குறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாரு. அந்த டைம் நீலு சோனாலி கிட்ட பேசுறாங்க. இவன் ரொம்ப நல்ல டைப், இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோவை இன்னும் இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ கூட இவங்க கிளப்புக்குலாம் வந்திருக்காங்க. 2 பேருமே ட்ரிங்க் பண்ணி ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சோனாலி திடீர்னு விலகுறாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் ஏற்கனவே ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன், அதனால தான் பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்காருல, என் கூட வான்ற மாதிரி இவர் சேவ் பண்ணி வச்சிருக்க டிராஃப்ட் எல்லாம் காட்டுறாரு. 1 வருஷத்துக்கு மேல இவங்களுக்கு அனுப்புறதுக்காக நிறைய மெசேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 1 வருஷத்துக்கு மேல நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. இதனால இவங்களுமே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க 2 பேருமே இன்னுமா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஆஷிஷ் கவனிக்கிறாருல, அவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இப்ப நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே ஹீரோவோட வீட்டுல இருக்காங்க. சோனாலி என்ன சொல்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல, நீ எதையாவது மறைக்கிறேன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா கார்த்திக் இருக்கார்ல, என்கிட்ட பேசுறத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க இவ்வளவு கேக்குறாங்கல்ல, பேசாம சொல்லிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. எனக்கு ஒரு போன் கால் வரும், நானே பேசுவேன்ற மாதிரி சொல்றாரு. எது நீயே பேசுவியான்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. ஒருவேளை நம்ம சொன்னதுனால கார்த்திக் தான் பண்றானா அப்படின்ற மாதிரி இவருமே போனுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இப்ப எடுத்து காதுல வைக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க.
ஆக்சுவலா இவர் காதுல வச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. வேற ஒரு காலா தான் இருக்கும். இவருமே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்கிட்ட இருந்து எனக்கே கால் வருதுன்னு இவர் சொன்னாரு பாத்தீங்களா, இதனால சோனாலி கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் தெரப்பிக்காக ஒரு டாக்டர் கிட்ட போறது கூட இவங்களுக்கு தெரியும். இது கூட ஏதாவது மென்டல் இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ டாக்டரை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சே, மென்டல் இஷ்யூலாம் கிடையாது, நான் சொல்றது உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த கார்த்திகா இவர்கிட்ட கோவப்படுறாரு. நீ இந்த விஷயத்த வெளியே சொன்னா எல்லாருமே உன்னை பைத்தியம் நினைப்பாங்கன்றதுக்காக தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அவசரப்பட்டு எதுக்காக சொன்ன? அவகிட்ட இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட பிராங்க் பண்ணன்ற மாதிரி சமாளின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சோனாலியும் டாக்டரை பார்க்கறத பத்தி என்ன முடிவு எடுத்தன்னு கேக்குறாங்க. சோனாலி, நேத்து உன்கிட்ட நான் விளையாண்டேன், அந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு கால் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா சோனாலி நம்ப மாட்டாங்க. நேத்து நீ சொன்னதுதான் உண்மை, இப்ப சொல்றது பொய், நான் தான் சொல்றேன்ல, நீ டாக்டர் கிட்ட இத போய் சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. எப்பவுமே ஒரு டாக்டரை பார்க்கிறதுக்காக ஒருவர் பாத்தீங்களா, அந்த டாக்டர் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற டாக்டர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. இது உங்ககிட்ட நீங்களே பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா டாக்டர், அவன் என்ன மாதிரியே தான் பேசுவான், எனக்கு தெரிஞ்சிருக்க எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஆலோசினேட் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல டாக்டர், தினமும் 6 மணிக்கு போன் கால் வரும், நீங்க வேணா வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி வரன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. கரெக்டா 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போன் எப்ப வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணி ஆயும் போன் வரல. அதான் போன் வரல, நான் கிளம்புறேன்னு எந்திரிக்க பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா போன் வருது. பாத்தீங்களா, போன் வந்துருச்சுன்ற மாதிரி இவருமே போன் எடுக்கிறாரு. கார்த்திக் தான் பேசுறான். அந்த லேடி என்ன நம்பல, அந்த லேடி கிட்ட போனை கொடு, நான் பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவருமே போனை தந்துடுறாரு. இப்ப இவங்களுமே பேசி பாக்குறாங்க. அச்சசலா கார்த்திகோட வாய்ஸ் தான் கேக்குது. ஆனா பேசுறது கார்த்திக் இல்ல, வேற யாரோன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. உண்மையில நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் கார்த்திக் தான் பேசுறேன், உங்களை பத்தி நீங்க கார்த்திக் கிட்ட ஷேர் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், ஒவ்வொன்னா சொல்லவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உங்க பொண்ணு இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கிறான். இதை கேட்டு இவங்க ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓடிடுறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இவருமே டாக்டர் பயந்து ஓடியே போயிட்டாங்க. உண்மையிலேயே கால் வந்தது, டாக்டருமே பார்த்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்களுமே அந்த காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா 6 மணிக்கு கால் வருது. இவர் எடுக்கிறதுக்காக வராரு. இந்த போன் காலை எடுக்க வேணாம், எடுக்கிறதுனால தானே பிரச்சனை வருது, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல கார்த்திக், நான் எப்பவுமே கால் பண்ணும் போது எடுக்கணும்னு சொல்லியிருக்கான், நான் எடுக்க போறேன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்றேன்ல, எடுக்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நேரம் போன் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. ஒருவேளை கார்த்திகே நேர்ல வந்துட்டானான்ற மாதிரி பயப்படுறாங்க. பொறுமையா கதவை திறக்கிறாங்க. ஒரு பொருள் தரதுக்காக ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. இவருமே பொருளை வாங்கிக்கிறாரு. ஒரு நிமிஷத்துல இவங்க 2 பேருமே பயந்துட்டாங்கல்ல. இப்ப சோனாலி, நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவருமே போனை எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி லைனை கட் பண்ணிடலாம், லைனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமும் போன் அடிக்குது. இதை பார்த்து இவருக்கு பயமே வந்துருது. இங்க இருந்து வேகமா தெரிச்சு ஓடுறாரு. இவங்க போனதுக்கு அப்புறமா போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் சோனாலி கிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் அடிக்கும், அதுக்கப்புறம் அடிக்கிறது நின்று, நீ எடுக்கவே எடுக்காதன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு யாருமே சப்போர்ட்டிவா இல்லாத போது அந்த கார்த்திக் தான் சப்போர்ட்டிவா இருந்தான். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த கார்த்திக் தான். அவன் போனை நான் எடுக்க தான் போறேன்ற மாதிரி சொல்றான், எடுக்காதன்னு சொல்றான்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை மாதிரி ஏற்படுது. சோனாலியும் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் கிட்ட இருந்து கால் வந்தா நல்லா இருக்கும்னு வெயிட் பண்றாரு. ஆனா 6 மணி ஆயும் காலே வரல. நம்ம மேல கோவமா இருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. 2 நாள் இவருக்கு காலே வந்திருக்காது. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது கால் வருது. இவருமே லைட்டா பயத்தோட காதுல எடுத்து வைக்கிறாரு. அந்த கார்த்திக் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறான். உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா என் காலியை எடுக்காம விட்டுட்டல, இந்த விஷயத்தை நான் மன்னிக்க மாட்டேன். உனக்கு இந்த லைஃபை ஏற்படுத்தி தந்ததே நான் தான், இந்த லைஃபை எனக்கு அழிக்கவும் தெரியும்ன்ற மாதிரிலாம் பேசுறான். கார்த்திக் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அவன் கேட்காம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ எப்பவுமே போல வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. உங்களை பாஸ் பார்க்கணும்னு சொன்னாருன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. இவருமே பாஸோட ரூம் வராரு. பாஸ் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. என் அஃபேர் விஷயத்தை எதுக்காகடா ஒய்ஃபு கிட்ட சொன்னேன்னு கேக்குறாரு. எது நான் சொன்னா, நான்லாம் சொல்லலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என் ஒய்ஃபு உன் வாய்ஸை தான் கேட்டா, என்கிட்டயே பொய் சொல்றியான்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி தந்தேன், அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, முதல்ல இந்த ஆபீஸை விட்டு கிளம்புறான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் ஒன்னும் புரியாம இந்த ஆபீஸை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பாஸ்க்கு இன்னொரு தகவல் தெரிய வருது. பாஸ் ஏமாத்தி ஒரு இடத்தை வித்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு போல. அதுக்காக பாஸுக்கு ஃபைன் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. எவ்வளவு ஃபைன் தெரியுமா, உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாரு. இங்க இருந்து துரத்தி விடுறாரு. ஒருவேளை கார்த்திக் தான் இப்படி பண்ணிருப்பான் போலன்னு யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் சோனாலி இந்த இடத்துக்கு வராங்க. சோனாலியே இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி என்ன ஸ்லட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்க, நான் உன் கூட லவ்வா தானே பழகுனேன்,
எதுக்காக இந்த மாதிரி பேசினன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பேசல, வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க ஏத்துக்காம கோவமா போறாங்க. அந்த கார்த்திக் சொன்ன மாதிரியே நம்ம லைஃபை காலி பண்ணிட்டான்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பெட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல நின்றுது. பெட்ரோல் போடுறதுக்கு கூட இவர்கிட்ட காசு இல்ல. இவருமே பேங்க்ல காசை எடுக்கலான்னு வராரு. சாரி சார், உங்க அக்கவுண்ட்ல காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. காசு இல்லையா, நிறைய வச்சிருந்தேனேன்னு கேக்குறாரு. நீங்க ஒரு என்ஜிஓக்கு அனுப்பியிருக்கீங்க சார், எல்லா காசும் அங்க போயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் அந்த கார்த்திக்கோட வேலைன்றது இவருக்கு கன்ஃபார்மா தெரியுது. நம்ம எங்க போனாலும் கார்த்திக்கும் அந்த இடம் தெரியும். கொஞ்ச நாள் கார்த்திகை விட்டு தள்ளி இருக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பாயை பாக்குறதுக்காக வராரு. கண்ணு தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணி தாங்கன்னு வாங்கிக்கிறாரு. இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பெரியவர்கிட்ட பேசுறாரு. நீங்க ரேண்டமா ஒரு டிக்கெட்டை வாங்கி தாங்க, அது எந்த ஊருன்னு கூட என்கிட்ட சொல்லாதீங்க, பிளாட்ஃபார்ம் நம்பரை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி அந்த பெரியவரும் வாங்கி தந்துடுறாரு. இவருமே கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக கண்ணாடியை மாட்டிடுறாரு. எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாம ரேண்டமா ஒரு இடத்துல இறங்குறாரு. அங்க இருக்கவர்கிட்ட ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. ஹீரோ கேரளாக்கு தான் வந்திருக்காரு, அதுவே ஹீரோக்கு தெரியல. இப்ப கேரளால இருக்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்துடுறாரு. இந்த ரூமை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போக கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் கார்த்திக்கு தெரிஞ்சிருது. அதனாலதான் இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் இவர் ரூம்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும் போது தான் கேரளால இருக்க ஒரு இடத்துல இருக்கும்னு இவருக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்போ ஒழுங்கா இவரோட வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் சொனாலி கோவமா பேசியிருந்தாலும் இவரை பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்வர்ஸை பார்க்கும் போதெல்லாம் இவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்திருக்குமோ, நம்ம டீடைலா கேட்டிருக்கணும், அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் சொனாலியை பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொனாலியோட மெயில் ஐடி இவருக்கு தெரியும் பாத்தீங்களா, மெயில் அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா டிராஃப்டா சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி யோசிக்கிறாரு. இந்த டாக்டர் லேடியால கார்த்திகை ரீச் பண்ண முடியல. அதனால கேர்ள் ஃபிரெண்டான சொனாலியை ரீச் பண்ணி கார்த்திக் எங்கன்னு கேக்குறாங்க. கார்த்திக் எங்க போனான்னு எனக்கும் தெரியலன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ இந்த ஆபீஸ்லயும் பொறுப்பா வேலைலாம் பார்த்துட்டு இங்க இருக்க பாஸும் ஹீரோவை பாராட்டுறாரு, ப்ரொமோஷன்லாம் தந்துடுறாரு. இந்த பாஸ் இருக்கார்ல, வேற ஸ்டேட்டுக்கு வேலை விஷயமா போக போறாரு. உன்கிட்ட பேசணும், உன் நம்பரை தானு கேக்குறாரு. இவர்கிட்ட போன் இல்லைன்னு சொல்றாரு. என்ன கார்த்திக், இந்த காலத்துல போய் போன் இல்லாம இருக்க, உடனே எனக்கு நம்பரை ரெடி பண்ணி தான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் என்ன பண்றது நாள் முழுக்க உட்காந்து யோசிக்கிறாரு. சரி போனை வாங்கி தான் பாப்போமா, ஒரு மாசம் ஆயிடுச்சுலன்னு யோசிக்கிறாரு. முதல்ல நம்பர் வாங்குறதுக்காக வந்துடுறாரு. எவ்வளவு காசுனாலும் தரேன், என் நம்பர் போன் டைரக்டரியில இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி என் நம்பர் என்னன்றதை எனக்கே காட்டாதீங்க, ஒரு பேப்பர்ல எழுதி தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் என்ன இப்படிலாம் கேட்கிறான், ஒருவேளை தீவிரவாதியா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவரும் யோசிக்கிறாரு. அவர் சொல்ற மாதிரியே பண்ணி தந்துடுறாரு. பாஸ் கிட்ட அந்த பேப்பரை தராரு. நீங்க கால் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, யார்கிட்டயும் நம்பரை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றான்ற மாதிரி பாஸுமே யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ போன் வாங்கணும்ல, அதனால போன் கடைக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே ஒரு போன் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு போனை பாக்குறாரு. இப்ப பில்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. போனை ஃபிட் பண்றதுக்கு பயமா தான் இருக்கு. சரி ஃபிட் பண்ணலான்ற மாதிரி இவரும் ஃபிட் பண்ணிடுறாரு. 6 மணிக்கு கால் வருமான்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 6 மணி ஆயிடுது, ஆனா போன் கால் வரல. இப்பதான் ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அந்த கார்த்திக் இப்ப நம்மள கண்டுபிடிக்கல போல, இதுக்கப்புறம் அவனால பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாரு. சந்தோஷமா ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இப்ப சொனாலிக்கு தைரியமா மெசேஜ் பண்ணலாம் நினைக்கிறாரு. சொனாலி, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நான் உன்னை பாக்குறதுக்காக சீக்கிரமா வரேன்ற மாதிரி தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. சொனாலியும் இந்த விஷயத்த சந்தோஷமா டாக்டர் லேடி கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, கார்த்திக்கு உண்மையிலேயே அண்ணன் இருக்காரான்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணனா? கார்த்திக் ஒரே பையன் தான், கார்த்திக்கோட கசின் சிஸ்டர் நீலுன்னு ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் நினைச்சது சரியா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டாக்டர் லேடி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா உண்மையில கார்த்திக் அண்ணெல்லாம் கிடையாது, அண்ணன் இருக்கிற மாதிரி இவரா கற்பனை பண்ணிப்பாரு. அண்ணன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு. இல்லாத அண்ணனை சாவடிச்சிட்டோன்ற மாதிரி தான் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பாரு. போன்ல ஒருத்தன் பேசுறான்ல, அது கூட கார்த்திக் கிரியேட் பண்ண கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்மளும் தானே அந்த கால் வரத பார்த்தோன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. நானும் முதல்ல அந்த காலை பார்த்து பயந்தேன், அதுக்கப்புறம் தான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், நீயும் பாருன்ற மாதிரி அந்த போனோட விளம்பரத்தை காட்டுறாங்க. அந்த போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னு நினைக்கிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த டைம்ல எனக்கு கால் மாதிரி வரணும், ரிமைண்டர் பண்ணோம்னு செட் பண்ணிட்டோம் இங்க, அந்த டைம் கால் மாதிரி வந்து பேசினதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டும். சோ இப்போ நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது தன்னால எந்திரிச்சு உட்கார்றாரு. அதாவது ஹீரோக்குள்ள இன்னொரு கேரக்டர் வந்துருது போல. அந்த கேரக்டர் தான் கார்த்திக் மாதிரிலாம் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு.
இந்த ரெக்கார்டிங் 6 மணிக்கு பிளே ஆகும் போல. ஹீரோக்கு தெரியாத விஷயம் கூட ஹீரோக்குள்ள இருக்க அந்த கார்த்திக்கு தெரியும். ஏன்னா அவனோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் கார்த்திகா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. போன் வித்த நபர் இருக்கார்ல, இல்ல ரெக்கார்டிங் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை ஹீரோ காதுல வாங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல சொனாலிய பார்த்திருப்பாரு. ஆனா இவரோட சப்கான்சியஸ் மைண்ட் இதை உள்வாங்கி இருக்கும். இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருல, இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி அந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் இவருக்கு கால்லாம் அடிக்கடி வந்திருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் இருந்த இடத்த சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. ஆஷிஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது ஹீரோக்கு தெரியாது. அதே மாதிரி பாஸுக்கு அஃபேர் இருக்கிறது ஹீரோக்கு தெரியாது. அந்த வாய்ஸ் தான் இத பத்தி சொல்லியிருக்கோம். அது எப்படின்றத இங்க தான் ரிவீல் பண்றாங்க. ஆஷிஷ் இருக்காரு பாத்தீங்களா, வைஃப் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்க மாட்டாரு. ஆனா ஹீரோக்குள்ள இருக்க கார்த்திக் கவனிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோ கிராஸ் பண்ணும்போது பாஸ் செக்ரட்டரி கூட ஒன்னா இருந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோக்குள்ள இருக்க கார்த்திக் கவனிச்சிருப்பான். அப்படிதான் கார்த்திக் ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 6 மணி ஆகும்போது இவருக்கு போன் கால் வருது. இவர் செம்மையா பயப்படுறாரு. பொறுமையா போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. இவர் ஏற்கனவே பேசி ரெக்கார்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் பிளே ஆகுது. கார்த்திக், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ தப்பிச்சிடலாம் நினைச்சியா கார்த்திக்? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்றான். அவ்வளவுதான், அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, பேசாம செத்துடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நிறைய தூக்க மாத்திரைய மொத்தமா எடுத்து வாயில போட்டுறாரு. இந்த சமயம் சொனாலி இருக்காங்கல்ல, அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. கதவை தட்டினா அவர் கதவை திறக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா சாவுற தருவாய்க்கு போயிட்டு இருக்காரு. கதவை உடச்சிட்டாது நம்ம உள்ள போனோன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவர் சாவுற தருவாயில கூட சொனாலிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சொனாலி சரியான நேரத்துக்கு வந்து இவரை காப்பாத்திடுறாங்க போல. இப்ப சொனாலிய இவரும் சேர்ந்து தான் இருந்துட்டு இருக்காங்க. போன் கால் வருது. இப்பவுமே இவர் போனை பார்த்தா ரொம்ப பயந்துட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா போன்ல அந்த நீலு தான் பேசுறாங்க. இன்னைக்கு தான் கார்த்திகோட பர்த்டேவா இருக்கும். விஷஸ சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே நன்றின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாரு. இவர் போனை பார்த்து இன்னும் பயப்படுறாருல, அதனால தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தைரியம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவரை கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வர வைக்கணும். அதுக்கப்புறம் இவர் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால எமோஷனல் ஆகி இவரும் கட்டிலாம் பிடிக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.